தனிப்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. சுத்த சிவநிலை 106. கண்ணீர் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணீர் கலந்தே இருக்கின்றான். பன்னீர் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் என் உயிரில் கலந்தான் கருணை கலந்து. அவரோட கருணை எப்படி இருக்கு பாருங்க. கண்ணீர் கலந்தான், நம்ம கண்ணில் கலக்கிறார். அதே மாதிரி கருத்து நமக்குள்ளே இருக்க கருத்தில் கலக்கிறார் இறைவன். பன்னீர் கலந்தான், எல்லா இடத்துலையும் கலந்துருக்கிறார். எனது பாட்டில் கலந்தான் என் உயிரில் கலந்தான் கருணை கலந்தே. அப்போ அவர் கருணை, அவரோட கருணை நம்ம எல்லாருக்கும் கிடைக்கிற அளவுக்கு நமக்குள்ளே இருந்து கலந்து இருக்கிறார் இறைவன். அதை தான் சொல்கிறார். அவர்கிட்ட நம்ம உடல் பொருள் ஆவியை ஒப்படைக்கணும். அவர் நமக்குள்ள கலந்து இருப்பார். அதை நம்ம உணரணும். அருட்பெருஞ்சோதி. 2வது, எல்லா நலமும் எனக்கே கொடுக்கின்றான் எல்லாம் செய்ய வல்லான் எம்பெருமான் எல்லாமாய் நின்றான் பொதுவில் நிறுத்தம் புரிகின்றான் ஒன்றாகி நின்றான் உவந்து. எல்லா நலமும் கொடுக்கிறார் நமக்குள்ள கலந்து. எல்லா நலமும் கொடுக்கின்றார், எல்லாம் செய்ய வல்லான். அவர் எல்லாமே செய்ய வல்லான் எம்பெருமான். எதை பற்றி நம்ம கவலைப்படவே கூடாது. இறை சிந்தனையில் இருந்தால் எல்லா நலமும் கிடைக்கும். அதுதான் சொல்கிறார். எல்லாமாய் நின்றான். எல்லாமே எப்படின்னாக்கா எல்லாமாய்னா அவருமாயும் இருக்கிறாரு, அவருமாயும் இருக்கிறாரு. எல்லாமா வெளியிலேருந்து யார் வந்தால் சொந்தம் பந்தம் பிள்ளை குழந்தைங்க அப்பா எல்லாமாவும் இறைவன் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறார். ஒரு எறும்புல கூட எல்லாமாய் நின்றான்றவர். எறும்புக்குள்ள கூட அவர் இருந்து எல்லாமாய் இருக்கிறார் எல்லா இடத்துலையும். அதுதான் சொல்கிறார் ஐயா. உயிர் உள்ள பொருள் இருக்கிறார், திடப்பொருளும் இருக்கிறார், எல்லா பொருளையும் நம்ம சாப்பிட்ற உணவுலேயும் இறைவன் இருக்கிறார். அதை தான் சொல்கிறார். எல்லாம் செய்யவில்லான் எம்பெருமான் எல்லாமாய் நின்றான் பொதுவில் நிறுத்தம் புரிகின்றான். பொதுவில் இருந்து ஆடிட்டு இருக்கிறார், எல்லாருக்குள்ளாரையும் இருந்து ஒன்றாகி நின்றான் உவந்து. அவர் நமக்குள்ள உவந்து ஒன்றாகி நமக்குள்ள இருக்கிறார். அதேமாரி 3வது பாடல், எண்ணுகின்றேன் எண்ணங்கள் எல்லாம் தருகின்றான். நம்ம நினைக்கிறோம், எண்ணுகின்றேன் எண்ணங்கள் எல்லாம் தருகின்றான் பண்ணுகின்றான் பண்ணுவித்து பாடுகின்றான் உண்ணுகின்றேன் தெல்லமுதம் உள்ளம் தெளிய தருகின்றான் வள்ளல் நடராயன் நெகிழ்ந்து என்றார். எண்ணுகின்றான். நம்ம எண்ணிக்கிட்டு இருக்கோம். எண்ணங்கள் எல்லாம் அவர் கொடுக்குற எண்ணங்கள் தான். நம்ம சிந்தனை செயல் எல்லாமே இறைவன் எல்லாம் தந்துட்டு இருக்கார் நமக்குள்ள. பண்ணுகின்றேன் பண்ணுவித்து பாடுகின்றான். நம்ம பண்ணுகின்றோம், நம்ம எல்லாத்தையும் நினச்சி நடந்துட்டு இருக்க எல்லாமே அவர் நமக்குள்ள பண்ணுவித்து பாடுகின்றான். உண்ணுகின்றேன் தெல்லமுதம் உள்ளம் தெளிய தருகின்றான். நம்ம உண்ணுறோம், அப்போ நம்ம சாப்பிடும்போது அதுவே தெல்லமுதம் உள்ளம் தெளிய தருகின்றான். நமக்கு தந்துக்கிட்டே இருக்கிறார் இறைவன். அது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் பாருங்க. வள்ளல் நடராயன் மகிழ்ந்து. அவர் நமக்குள்ளே இருந்து நடராயன் நடம் புரிகின்றார், ஆன்மாவில் நடம் புரிகின்றார். அப்போ அவர் என்ன செய்கிறார், எல்லாமே தரார். அவரே மகிழ்ந்து நமக்கு எல்லாம் கொடுத்துட்ருக்கிறார். நம்ம செயல்பட்டுட்டு இருக்கோம். அப்புறம் 4வது, சித்தியெல்லாம் தந்து திருவம்பலத்தாடும் நித்தியனே உள்ளே நிறைகின்றான் சத்தியம் ஈது அந்தோ உலகில் அரியரோ நெய்விடெல்லாம் சந்தோடமாய் இருமின் சார்ந்து. சித்தியெல்லாம் தந்து திரு அம்பலத்தாடும் நித்தியனே உள்ளம் நிறைகின்றான். சித்தியெல்லாம் தரார். சித்தியெல்லாம் தந்து நமக்குள்ள அம்பலத்தில் ஆடிக்கிட்டு இருக்கிறார். நித்தியனே நித்தியமாக இருக்கிறார் இறைவன் நமக்குள்ளே இருந்து. உள்ளே நிறைகின்றான், நிறைந்து இருக்கின்றார் இறைவன். சத்தியம் அந்தோ உலகில் அரியரோ நீவிரெல்லாம் சந்தோஷமாய் இருமின் சொல். நம்மெல்லாம் சந்தோஷமாக இருக்கணுன்றார். பேரானந்தம், பெரும் பேரானந்தம் எல்லாமே நமக்குள்ளேருந்து நடம் புரியணும். நீங்கள் சந்தோஷமாக இருங்கன்னு அவர் நமக்குள்ளேருந்து வெளிப்படுறார். ஐயா என்றோர்கால் அழைக்கின்றேன் அப்பொழுது எய்யேன் மகனே என்று எழுதுகின்றான். ஐயா என் அப்பன் பெருங்கருணை யாருக்கு உண்டு உலகத்தில் செப்பமுடன் போற்றுமினோ சேர்ந்து. ஐயா என்றோர்கால் அழைக்கணும். ஐயா அப்பா அரசேன்னு நம்ம அழைக்கின்றோம். அப்போது எய்யேன் மகனே என்று உடனே சரி எய்யேன் மகனே என்று நமக்குள்ள இறைவன் அப்பாவாக இருந்து நம்மளை மகனே என்று எழுதுகின்றாராம். அப்போ
ஐயா என் அப்பன் பெருங்கருணை யாருக்கு உண்டு உலகத்தில்? அப்பா என் அப்பன் பெருங்கருணை யார், அவரோட கருணை யாருக்கு இந்த உலகத்தில் யாருக்கு இருக்கு? செப்பமுடன் போற்றுமினோ சேர்ந்து அவரோட சேர்ந்து நம்ம இருக்கணும். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நமக்குள்ள இருந்து அவரோட சேர்ந்து இருந்தால் நமக்கு எல்லாமே செய்வார், எல்லாம் தருவார். அதுதான் ஐயா சொல்கிறார். அப்போ நம்ம கூட்டவனே ஓடி வர இறைவன் அப்பா நம்ம அழைக்கிறோம், அவர் மகனே என்று நமக்குள்ளே வந்து சொல்கிறாராம். அப்போ நம்மளை காத்து ரட்சிக்கிறார் இறைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நம்ம உணரணும். அதான் உணர்ந்து உணரா பெருமை நமக்கு உணர்த்துவார். அதே மாதிரி 6வது அப்பா என்று ஒரு கால் அழைக்கின்றேன், நான் முடிச்சிட்டேன். 7வது தானே வந்து என் உள்ளத்தை சார்ந்து கலந்து கொண்டான். நமக்கு தெரியாது, நாம் போய் தேடிப்போம், இறைவன் நமக்கு உள்ளத்திலிருந்து சார்ந்து கொண்டான். தானே எனக்கு தருகின்றான், தானே நான் ஆக புரிந்தானேன் அப்பன் பெருங்கருணை மேகத்திற்கு உண்டோ விளம்புகிறார்கள். தானே வந்து என் உள்ளத்தை சார்ந்து கலந்து கொண்டான், தானே எனக்கு தருகின்றான். தானே வந்து அவரே இறைவனே வந்து நம்ம உள்ளத்தில் கலந்து கொண்டாராம் இறைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். தானே எனக்கு தருகின்றான், அவரு நமக்கு தராராம் எல்லாமே. அப்போ தானே நான் அவராகவே நம்ம ஆயிடுறோன்றார். ஆக புரிந்து என் அப்பன் பெருங்கருணை மேகத்திற்கு உண்டோ விளம்பு. அவரோட பெருங்கருணை மேகத்துக்கு உண்டோ நீ சொல்லு அப்படின்றது. பாலும் கொடுத்தான், பதித்திறக்கும் ஓர் கோலும் கொடுத்தான், குணம் கொடுத்தான், காலும் தலையும் அறியும் தரமும் கொடுத்தான், நிலையும் கொடுத்தான் நிறைந்து என்றார்கள். பாலும் கொடுத்தாராம், திறக்கும் ஒரு திறவுகோலும் கொடுத்தாரு, இந்த கதவை திறக்க ஒரு திறவுகோலும் கொடுத்தாரு. அப்போ குணம் கொடுத்து நமக்கு அந்த நல்ல குணத்தை கொடுக்குறாரு இறைவன். காலும் தலையும் அறியும், அதான் காலும் தலையும் அறியும் தரமும் கொடுத்தான், அதுதான் சொல்கிறாரு பாருங்க. அதையும் நமக்கு அந்த தரத்தையும் கொடுத்துருக்காரு, நிலையும் கொடுத்தா நிறைந்து. அதுதான் அது என்னென்னா காலும் நம்ம வந்து நமக்குள்ள மூச்சு காற்று இடக்கலை பின்கலை என்று அது தரம், அதனோட தரம் அறியும், காலும் தலையும் அறியும் தரமும் கொடுத்துருக்கார் நமக்கு. அந்த மூச்சு காற்றையும் நமக்கு கொடுத்துருக்கார், அந்த தரத்தையும் நமக்கு கொடுத்துருக்கார், நிலையும் கொடுத்தார், நம்ம நிலைத்து நிற்கிற அந்த நிலையும் கொடுத்துருக்கிறார் அருட்பெருஞ்சோதியார். அதுதான் சொல்கிறார், சாகா கால் வேகாத்தலை போகா புனல்றார் இல்லைங்களா. அதை நமக்கு கொடுத்துருக்கிறார். அதை நம்ம புரிஞ்சு அது வழியில் நம்ம நடந்தோம்னா நமக்கு மரணத்தை தடுக்கக்கூடிய அந்த வல்லமே நமக்கு கிடைக்கும்ன்றார். 9வது வெல்வினையும் மாயை வினையும் தவிர்த்து எனவே செவ்வை அறிவின்பம் சிறந்தது. எனவே எவ்வையினும் ஆனால் சிற்றம்பலத்தை ஆடுகின்றான், தன் அருளாம் தேன் நான் உண்டோங்கியது தேர்ந்துன்றார்கள். வெல்வினை மாயை எல்லாமே சூழ்ந்து, கஷ்டம் துன்பம் பசி, ஐயோ ஒரு வேலைக்கு போய் நமக்கு சரியான வேலை கிடைக்கல, எவ்வளோ பெரிய துன்பம்லாம் நமக்கு வந்து பாருங்க. கொஞ்சம் ஏமாந்தால் போதும், குதித்தாடுவான். அந்த கூற்றுவனை கூற்றுதோர் உதைத்த அவரோட காலம் நம்ம இறைவன் சொல்லி கூற்றுரைத்த சேவடியை நம்ம போய் அவரை பிடிச்சிக்கிட்டோம்னு வச்சிங்களேன், யமனவன் இலை மனனே என்றார். அதை தான் வெல்வினை நமக்கு வெல்வினைகளும் வருது, துன்பம் கஷ்டம் நோய் பசி இது எல்லாமே வருது. இப்படி இதுலேருந்து நம்ம தப்பிக்கிறது, அதை தான் ஏன் சொல்கிறேன். வெல்வினையும் மாயை வந்து தழைத்தாடுது, கரைத்தோங்குது. அப்போ அதெல்லாம் தவிர்த்து நம்ம செவ்வை அறிவு இன்பத்தை சிறந்தனவே நமக்கு அந்த செவ்வை அறிவு இன்பம் கொடுக்கும்போது மாயெல்லாம் ஓடிடுது. எல்லாமே மாயை வெல்வினை எல்லாமே ஓடி உடம்புல ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது, நம்ம மனசில் தைரியத்தை கொடுக்குது, தெளிவை கொடுக்குது. அதை தான் சொல்கிறது, தெளிவை கொடுக்குது, இறையாரில் பெறதுக்கு நமக்கு வழி கொடுக்குது. அப்போ எவ்வையினும் ஆனான், எல்லாமா ஆயிட்டார் அவர் இறைவன். அப்போ சிற்றம்பலத்தை ஆடுகின்ற நமக்குள்ளே எல்லாமா இருந்து சிற்றம்பலத்தில் ஆடிட்டு இருக்கிறாராம் இறைவன், எவ்வளோ பெரிய விஷயம். அதே மாதிரி சிற்றம்பலத்தை ஆடுகின்றான்,
தன் அருளாம் தேன் நான் உண்டோங்கியது தேர்ந்து. தேன் நமக்கு ஐயா கொடுக்குறார். தேன் நமக்கு உண்டோங்கியது தேர்ந்துன்ற இறைவன். இப்போ 10வது பந்துவினை எல்லாம் மடிந்தனவே மாயைகள் அஞ்சி என்னை விட்டு அகன்றனவாள் எண்டலிலா இன்பமெல்லாம் எண்டனையே எய்தி நிறைந்தனவாள் துன்பமெல்லாம் போனது தொலைந்து. எப்படி சொல்கிறார் பாருங்க. நம்ம சன்மார்க்க அன்பர்கள்லாம் வஞ்சவினையெல்லாம் ஒழித்து முடிச்சு தூக்கி விட்டு கட்டாசிடணுன்ற வஞ்சவினையெல்லாம் மடிந்து போயிடுது. பாவவினை எப்போ நாம் ஏமாறுவோம். குற்றதித்து சேவடியே போற்ற விரும்பினேனோன்றது. அப்போ எப்போ ஏன்னா ஒரு சன்மார்க்க நிலை ஒன்று இருக்குது, துன்மார்க்க நிலை. அதெல்லாம் என்ன பண்ணும், எப்போ நம்மளை கொண்டு போய் கீழே தள்ளலான்னு தான் பார்க்கும். அப்போ பெருவினை எல்லாம் மடிந்தது. அந்த வினையெல்லாம் வினையெல்லாம் மடிந்தது. மாயை இருள் அஞ்சியனை விட்டு நம்ம அதை பார்த்து அது என்ன பண்ணுது, மாயை வினை இருள்லாம் நம்மளை பார்த்து அஞ்சு அது பயப்படுது, பயந்து ஓடிடுது. அப்போ அகன்றனவாள் எஞ்சலிலா இன்பம், எஞ்சலிலா அளவில்லாத இன்பம். அப்போ எந்தனையே எய்தி நிறைந்தன நம்மளையே எய்தி நிறைந்தனவாள் துன்பமெல்லாம் போனது தொலைந்து என்றார். துன்பமெல்லாம் எல்லா துன்பம் போய் ஒழிந்தது என்றார். மாமாயை ஒழிந்து வஞ்சவினை எல்லாம் மடிந்தன என்றார். அப்போ நமக்கு அருட்பெருஞ்சோதியார் உள்ள நல்லா பிரவேசித்துக்கிட்டு நமக்குள்ளே இருக்கிறார். ஆட்கொண்டு நம்மளை ரொம்பவும் ஜாக்கிரதையாக நம்மளை பார்த்துக்கிறார். தடைகளெல்லாம் தவிர்த்து நம்ம உள்ளே இருந்து நம்மளை காத்து ரட்சிக்கிறார் அருட்பெருஞ்சோதியார். அப்புறம் 11வது நம்மை திரோதை அகன்றாள். திரோதைன்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா. என்னை விரும்பி அம்மை அருள் சக்தி அடைந்தனள் இம்மையிலே மாமாயை நீங்கினள் பொன் வண்ண வடிவுற்றதென்றும் சாமாரிலை எனக்குத்தான் எனக்குத்தான் அம்மை திரோதை அம்மை அகன்றனாள். அவள் தாய் தான். அவள் அகன்று போயிட்டு திரோதை கோபம் அகங்காரம் ஆணவம் அப்படியே அந்த சிலையெல்லாம் பார்த்தா நமக்கு அந்த பயம் வரும். அதெல்லாம் என்ன பண்ணுது, அது அந்த அம்மா திரௌபதி அகன்று போயிட்டாங்க. அப்போ அருள் சக்தி என்னை அந்த அம்மா அருள் சக்தியாக மாறி நமக்குள்ளே அடைந்தலேன்றாங்க பாரு. அருள் சக்தியாக மாறி அந்த திரோதை அகன்று நமக்குள்ளே அருள் சக்தியாக மாறி நமக்குள்ளே பிரவேசிக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. இம்மையிலே மாமாயை நீங்கள் இம்மையிலே இனிமேல் நம்மளால் துயர் அடைய முடியாது. அந்த இம்மையில் அந்த மாயை துன்பம் கஷ்டம் எல்லாம் மாயை எல்லாம் அகன்றன அப்படின்றாரு. அப்போ அகன்றனல் நீங்கினல் பொன் வண்ண வடிவம் வடிவுற்ற வேண்டும். பொன் வண்ண வடிவம் அருள் ஜோதி நமக்குள்ள பொன் வண்ணமாக பிரவேசிக்குது. நமக்குள்ள அப்படியே கிரகித்து இருக்குது. அது நம்ம உணரணும், நமக்குள்ளே உணரணும். அகத்தில் தான் நம்ம பார்க்கணும். அப்போ அப்படி இருக்கும்போது பொன்வாடிவ உற்றது என்றும் சாமாரில்லை எனக்குத்தான்றார். சாமாரி இதை விட நமக்கு எதுவுமே இல்லை. அருள் சக்தி நமக்குள்ளே தஞ்சம் அடைஞ்சிட்டாங்க, நமக்குள்ளே இருக்காங்க. அப்போ திரௌபதி அம்மா அந்த உஷ்ணம் கோபம் அகங்காரம் அதெல்லாம் நம்ம விட்டு விலகி போயிட்டாங்க. விலகி அவங்களே என்ன செய்றாங்க, அருள் சக்தியாக மாதிரி நமக்கு அருள் சக்தியாகவே ஆகி நமக்குள்ளே இருக்காங்க. அம்மையாகவும் இருக்காங்க, அப்பனாகவும் இருக்காங்க. அருட்பெருஞ்சோதி அது ஒன்றுங்களா. அதுக்கப்புறம் நானே 12வது நானே தவம் புரிந்தேன் நான் நிலத்தேன் அம்பலவன் தானே என்னை தடுத்தாட்கொண்டான் ஊனே புகுந்தான் என் உள்ளம் புகுந்தான் உயிரில் புகுந்தான் கருணை புரிந்து. அவ்வளோ ஒரு கருணை இறைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நமக்காக வள்ளல் பெருமான்னு சொல்கிறார். கருணை இல்லைன்னா நான் என்னோட உயிர் இல்லைன்றாரு. அப்படியாப்பட்ட இறைவன் வள்ளலார் ராமலிங்க அடிகளார் அருட்பெருஞ்சோதியா 2 பேரும் கலந்து 2 கலந்து அருள் சக்தியாக அவர் என்ன செய்கிறார், நமக்கு தவம் புரிகிறாராம். இறைவன் தவம் புரிந்தேன் நானே தவம் புரிந்தேன் நான் நிலத்தேன் அம்பலவன் தானே என்னை அவர் தடுத்து எல்லாத்தையும் தவிர்த்து தானே என்னை தடுத்தாண்டான். அப்போ துன்பமெல்லாம் தடுத்து நம்மளை ஆள்றாராம் இறைவன். அப்போ ஊனே புகுந்தான். நம்ம உடம்பு இந்த உடம்புக்குள்ளே இறைவன் புகுந்து கொள்கின்றாராம்.
அப்போ உள்ளம் புகுந்தான். உள்ளம் நம்ம உள்ளத்தில், நம்ம மனசில், நம்ம எண்ணத்தில் வந்து இறைவன் நம்மளை வந்து நமக்குள்ளே வந்து புகுந்துக்கிறாராம். புகுந்து உயிரில் புகுந்தான். நம்ம உயிர் எப்பேற்பட்ட உயிர் போயிடுச்சுன்னா சவமாயிடும். அந்த உயிர் போகக்கூடாது. நம்ம உயிரில் இறைவன் கலந்து இருக்கிறாராம். அப்போ நித்தியனா இருக்கிறோம் நாம். அதை நம்ம உணரணும். அப்போ கருணை, அவரோட கருணை புரிந்து, அவரோட கருணையால் நம்ம உயிருக்குள்ளே புகுந்து இருக்கிறார். நம்மளை தடுத்து ஆட்கொண்டு நம்மளை அருஜோதி ஆகணும்னு நம்மளை அவ்வளோ ஒரு கிரகிச்சுக்கிட்டு இருக்கிறார் இறைவன். அவரை விடவே கூடாது. அவர் பாதத்தை நம்ம கெட்டியாக பிடிச்சிட்டு அவர் அருளை அடையணும். அந்த நோக்கத்தில் நம்ம இருக்கணும். அதுக்கப்புறம் 13 ஒன்றே சிவம் என்று உணர்ந்தேன். உணர்ந்தாங்கு நின்றே மெய்ஞான நிலை பெற்றேன். நன்றே மெய் சித்தியெல்லாம் பெற்றேன். திரு அம்பலத்தாடி பக்தியெல்லாம் பெற்ற பலன். நம்ம பண்ணுற தவமும் தியானமும் பக்தியும் கலந்து நம்ம வந்து இறைவனாரில் பெறணும்னு அவ்வளோ ஒரு முயற்சியில் நம்ம இருக்கோம். அதுதான் இறைவன் கிட்ட வள்ளலார் சொல்கிறார். ஒன்றே சிவம் என்று உணர்ந்து. ஒன்றே சிவம் நமக்குள்ளே இருக்க ஆன்மா. அதை நம்ம ஜாக்கிரதையாக நம்மளை நம்ம ஜாக்கிரதையாக பார்த்துட்டா தான் நம்ம ஆன்மாவை நம்ம ஜாக்கிரதையாக பார்த்துட்டா மற்ற எல்லா ஆன்மாக்களையும் நம்மளால் பார்த்துக்கணும். நமக்குள்ளே அவ்வளோ ஆன்மாக்கள் இருக்குது. தெய்வீக உணர்வோடு நம்ம அந்த ஆன்மாவை நம்ம சர்வ ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அதுதான் சொல்கிறேன். ஒன்றே சிவம் என்று உணர்ந்தேன். உணர்ந்து அங்கு நின்றே மெய்ஞான நிலை பெற்ற. மெய்ஞான நிலை வள்ளலார் வந்து பெற்ற நிலை நாமளும் அடையணும். மெய்ஞான நிலை, இறைவன் அருள்நிலையை நாம் அடையணும். அப்போ நன்றே மெய் சித்தியெல்லாம் பெற்ற. நன்றே மெய் சித்தி, அவர் பெற்ற சித்தி அவ்வளோ அளவில்லாதது. அவர் பெற்ற சித்தி நாமளும் அடையணும். அதுமாரி திரு அம்பலத்தாடி பக்தியெல்லாம் பெற்றவள். நம்ம அவரோட அம்பலம் நமக்குள்ளே ஆடிட்டு இருக்கிறார் இறைவன். ஆடி பக்தியெல்லாம் பெற்ற பலன் என்றார். 14 தூக்கம் கெடுத்தான், சுகம் கொடுத்தான், என்னுளத்தே ஏக்கம் தவிர்த்தான், இருள் அறுத்தான், ஆக்கம் மிக தந்தான், என ஈன்ற தந்தையே என்று அழைக்க வந்தான் என் அப்பன் மகிழ்ந்து என்றார்கள். அப்போ அருட்பெருஞ்சோதி என்றவர் அப்பனா நமக்குள்ள நிறைந்து இருக்கிறார். அப்போ தூக்கத்தை கெடுக்கிறாராம். தூக்கன்றது ஒரு பொய், மாயை. அதனால தூங்காமல் யார் இருக்காங்களோ அவங்க வந்து ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்ததுக்கு பலன்றார். தூக்கத்தை கெடுக்கிறாராம் இறைவன். வள்ளலார்கிட்ட போய் இறைவன் என்ன சார், தூக்கத்தை கெடுத்தான், தூக்கம் கெடுத்தான், சுகத்தை கொடுக்குறாராம் இறைவன். சுகத்தை கொடுத்தான், என்னுள்ளத்தே ஏக்கம் தவித்தான். ஐயோ நமக்கு அது கிடைக்கல, இதுக்கு நம்ம ஏங்கிக்கிட்டு இருக்கோம். நமக்கு மரணமில்லா பேர்வாழ் கொடுக்கணும்னு இறைவத்தை ஏங்கிக்கிட்டு இருக்கோம். அவர்கிட்ட நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அப்போ அது ஏக்கத்தை தவிர்த்தான், இருள் அறுத்தான். இருள் மாயை ஒளி. நம்ம தூங்கும்போது கண்ணை மூடிட்டா இருள் தான். அந்த தூக்கத்தை அறுக்கிறாராம் இறைவன். இருள் அறுத்தான். இருள் இல்லாமல் எல்லாமே ஒளியாகவே இருக்குது. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். ஆக்கம் மிக தந்தான், ஆக்கத்தை கொடுக்குறாராம். அந்த இருளெல்லாம் மாறி அருள் ஒளியாக பிரசித்திக்கிட்டு இருக்குது நமக்குள்ள, பிரவேசிக்குது நமக்குள்ள. அப்போ தூக்கமெல்லாம் போய் இருளை அறுத்துட்டு அருள் ஒளியாக இருக்கிறோம் நம்ம. அந்த அருள் ஒளியை கொடுக்குறாரு. அப்போ எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். ஆக்கம் மிக அந்த அருள் ஒளி அடையிறதுக்கு ஆக்கத்தை கொடுக்குறாராம். என ஈன்ற தந்தையே. நம்மளை ஈன்ற தந்தை யாரு? இறைவன், அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அவர் நம்ம ஈன்ற தந்தையே என்று அழைக்க வந்தான். உடனே அழைச்ச உடனே இறைவன் வராராம். வந்தான் அப்பன் மகிழ்ந்து. அவர் மகிழ்ந்து நம்மளை மகிழ்ச்சியில் ஆட்கொள்ள வைக்கிறாராம் இறைவன். அதுக்கப்புறம் 15 வாட்டமெல்லாம் தீர்த்தான், மகிழ்வளித்தான், மெய்ஞான நாட்டமெல்லாம் தந்தான், நலம் கொடுத்தான், ஆட்டமெல்லாம் ஆடுகனி என்றான், தன் ஆனந்தவார் கடலை பாடுகனி என்றான் பரன் சொல்கிறார். மாட்டமெல்லாம் தீர்த்து நம்ம வாடி போயிருக்கோம். என்ன வருமோ ஏது வருமோ, இறைவன் நமக்குள்ளே வரணுமே, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட அருளை பெறணுமே, இந்த படுகொலையில் நம்மளை தள்ளி விட்டுடுவோமோ, நம்ம வாடணும். நம்ம ஒவ்வொரு நாளும் வாடணும். நமக்கு எந்த கூட்டுவன் வந்துடுவானோ, அவன் வந்தால் நம்ம உயிரை எடுத்துருவானே
அப்படின்னு வாடிட்டு இருப்போம் நாம் எல்லாருமே. எப்போ எது நடக்கும்னு தெரியாது. அதனால தான் அருள் சக்தி கூடனா ஆக்கம், நமக்கு அந்த ஒளி ஆக்கம் கிடைக்கும். அப்போ கூட்டுதைத்த சேவடியை போற்ற விரும்பினேனோன்றார். அப்போ என்ன செய்யணும்? கூட்டுதைக்கணும். நம்ம எண்ணத்தால் மனசால் நம்ம ஆன்மா நமக்குள்ளே இருந்து அந்த கூட்டுணர்த்து அதுவே சிவமாக நமக்குள்ளே வந்து காட்சி கொடுப்பார் இறைவன். அதை தான் சொல்கிறார். அதான் மாட்டமெல்லாம் நம்ம அந்த அளவுக்கு வாடிக்கிட்டு இருக்கோம். எது வருமோ ஏது வருமோ, மனசு கஷ்டமாக இருக்குது. இறைவன் அருளை பிடிக்கணும். இறைவன் காலையில் நம்ம கெட்டியாக பிடிச்சிடணும். நம்மளையும் மேலே தூக்கி விடணும். மேலே தூக்கி அருளை அடையணும். அருட்பெருஞ்சோதி ஆண்ட ஒரு நிலையை நமக்கு கொடுக்கணும். நாமளும் வள்ளலார் மாதிரி அருள் நிலை அடையணும். அதுக்கான முயற்சியை நம்ம நித்தமும் சதா சர்வகாலமும் நினச்சிட்டு இருக்கணும். இறைவன் வந்து நம்ம அந்த உணவில் எல்லாவற்றையும் நம்ம கரெக்டாக இருக்கணும். அப்போ வாட்டம், இந்த வாட்டத்தெல்லாம் தவிர்த்து வாட்டமெல்லாம் தீர்த்தான், மகிழ்வளித்தான், சந்தோஷத்தை கொடுக்குறான். அந்த வாட்டம்லாம் அதெல்லாம் போய் அப்போ ஒரு திரகாத்திரத்தை கொடுக்குறாரு இல்லையா மனசில். நம்ம எப்போவுமே எழுந்து நிற்போம், கெத்தாக இருப்போம்னு அந்த வாட்டமெல்லாம் தவிர்த்து மகிழ்ச்சியை கொடுக்குறாராம். அப்போ மெய்ஞான நாட்டம் எல்லாம், மெய்ஞானம், அந்த அறிவு, பேரறிவு, அந்த ஞானம் நாட்டமெல்லாம் தந்தானா இறைவன் நமக்குள்ளே தந்துக்கிட்டே இருப்பார். அருட்பெருஞ்சோதியாண்ட பிரகேசிச்சுக்கிட்டே இருப்பார். ஆட்டமெல்லாம் ஆடுக நீ, ஆட்டமெல்லாம் ஆடுக நீ, தன் ஆனந்த வார்கழலை பாடுக நீ, ஆனந்த வார்கழலை பாடுக நீ என்றான் பரன். இறைவன் பரனாக இருக்கிறார், நமக்குள்ள பரம்பரனாக இருக்கிறார் இறைவன். அப்போ ஆட்டமெல்லாம் நீ ஆடுக என்று ஆனந்த வார்கழலை பாடுக நீ என்றான் பரன்றார். அதுக்கப்புறம் 16 நான் தான் எனும் நான் எனும் பேதம் தன்னை தவிர்த்தான். தான் யாரு? இறைவன். நாம. அப்ப தான் நான் எனும் பேதம் தன்னை தவிர்த்தான். நானானான் சிற்றம்பலவன் அந்தோ நான் வானாடர் செய்தற்கரிய தவம் செய்தேன் மகிழ்கின்றேன் எதற்கு அறிய சுகம் ஏய்ந்து. நான் எனும் பேதம் தன்னை, நான் வேற இறைவன் வேற இல்லை, பேதத்தை தவிர்க்க சொல்ற, தவிர்த்தான்ற பாருங்க. நான் ஆனான், அவரு நானே ஆயிட்டார். இப்போ நானே ஆயிட்டேன், அந்த அவராகவே ஆயிட்டோம் நம்ம. அப்போ நான் ஆனான் சிற்றம்பலவன் அந்தோ, சிற்றம்பலத்தில் இருக்கார் நமக்குள்ள. அந்தோ நான் வானாடர் செய்தற்கரிய தவம், அவர் வந்து நமக்குள்ள வான ஆகாயத்திலேருந்து வானாட அரிய தவம் செய்தேன்றார். அப்போ மகிழ்கின்றேன் எதற்கு அரிய சுகம் என்று. அவ்வளோ ஒரு சந்தோஷமா வள்ளலார் வந்து அடைந்த மகிழ்ச்சியை நம்மளும் பெறணும்னு ஐயா சொல்கிறார். அதுதான் ஏய்ந்து. அப்புறம் 17 சுத்த வடிவம் சுக வடிவம் ஓங்கார நித்த வடிவம் நிறைந்தோங்கும் சித்தனும் ஓர் ஞான வடிவம் இங்கே நான் பெற்றேன் எங்கெங்கும் தான் விளையாட்டு அற்ற தான் சுத்த வடிவம். இந்த உடம்பு வந்து புண் உடம்பு, பொய் உடம்பு, மண் உடம்பு, மலை உடம்பு. இந்த வடிவத்தை சுக வடிவம் இறைவனோட அருளை பெற்றோம்னா இந்த வடிவமே சுக வடிவம், ஓங்கார நித்த வடிவம் நிறைந்தோங்கும் சித்தனும் ஓர் ஞான வடிவம் இங்கே. அந்த சித்தனோட வடிவம் ஞான வடிவம் நான் பெற்றேன்றது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். நம்ம உடம்பெல்லாம் மண் உடம்பு, மலை உடம்பு. இந்த உடம்பை இறைவன் என்ன சொல்கிறார், வள்ளலார் என்ன சொல்கிறார், நான் வந்து அந்த சுத்த வடிவத்தை நான் பெறேன்னா எப்படி சொல்கிறார், சுக வடிவம் ஓங்கார நித்த வடிவமாக இருக்குது. அதுதான் ஐயா சொல்ற, இந்த உடம்பை விட்டுறாதீங்க, இவன் நித்திய உடம்பை ஆக்குங்கன்றது. அவர் பெற்றதை நாமளும் பெறணும்னு அந்த உந்துதலில் நாம் இருக்கணும். அதுதான் சொல்கிறார். நிறைந்தோங்குகின்றாராம் இறைவன். அப்போ சித்தனும் ஓர் ஞான வடிவம் இங்கே நான் பெற்றான். சித்தனும் ஓர் ஞான வடிவு நான் பெற்றேன்றார் வள்ளலார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்ட. எங்கெங்கும் தானே விளையாட்டு ஆடிற்ற தான்ன்றது, எங்கெங்கும் நான் தான் ஆடிட்டுருக்கேன்றார். அப்போ இறைவனாரில் பெற்று இறைவனாகவே ஆகி உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிலும் விளையாடிட்டு இருக்கிறாராம் இறைவன். 18 நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் சொல் வார்த்தை
அன்றே நான் உரைக்கும் வார்த்தை, அன்றே நாட்டில் நான் ஏன் உரைப்பேன்? நான் யார் எனக்கென ஓர் ஞான உணர்வு ஏது சிவம் ஊனாடி நில்லா ஓடுகின்றது. தான் வடிவம் வார்த்தையெல்லாம் நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் சொல் வார்த்தை.